ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சோயா 65 செஞ்சுருக்கேன். இப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, சோயா வந்து நல்லா நல்ல தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துங்க. நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்துங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயே ஊட்டல, சுத்தமாக எண்ணெய் குடிக்காது. ஏன்னா அரிசி மாவு போட்டிருக்காங்க அதில் கொஞ்சோண்டு. பாருங்கள், அடுத்த ஈடு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சிட்ருக்கேன். சேர்த்தியை வச்சுட்டு கலகலன்னு சத்தம் கேட்குதா? ஒன்றும் இல்லை, இது என்ன போட்டோன்னா நல்லா வடிகட்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், இல்லை நீங்கள் சிக்கன் 65 தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி, இல்லை கிச்சப் சோசேஜ் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு